ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அர்ச்சகராகலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அதனை திமுக எதிர்க்கும் என டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர் பிரமோத் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்ப்போம். ஆகம விதிகளுக்கு எதிராகவோ அல்லது கோயில்களுக்கு எதிராகவோ அல்லது அர்ச்சனை முறைகளுக்கு எதிராகவோ திமுக கழகத்தின் சார்பில் இந்த சட்டம் இயற்றப்படவில்லை. இப்போ ஒரு கோயிலை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்துட்டு அவங்க விதிகளின்படி ஆகம அவங்களே சொல்லி அதன்படி அர்ச்சகர்களுக்கு நியமிக்கும் போது, உதாரணத்துக்கு தீட்சிதர்களோ பட்டர்களோ நியமிக்கும் போது அவங்களுக்குள்ள அர்ச்சகர்கள் தான் சார் வருவாங்க. அந்த டைமில் வந்துட்டு இது இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களுக்கு முதன்மையாக இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அது அந்த கோவில்களின் பராமரிப்பு இந்து சமய அறநிலையத்துறையால் நடத்தப்படுகிற கோயில்கள். தனியார் கோவில்கள் அவர்கள் என்ன சாதிக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்து கொள்கிறார்கள். அதிலே எந்த அளவுக்கு இந்த சட்டம் திமுக ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டம் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டமே தவிர யாருடைய உணர்வையும் புண்படுத்துவதற்காக உள்ள சட்டம் இல்லை. இன்னும் கேட்டால் புறக்கணிக்கப்பட்ட பெரும்பான்மையான மக்களின் நலனை, அவர்களுடைய கௌரவத்தை கொண்டு சாதி ஒழிப்பு, வர்ணாசிரம ஒழிப்பு என்ற அடிப்படையிலே அனைவரும் சமம் என்கிற அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். ஒருவேளை இந்த சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் பூஜாரிகள் ஆக முடியும்னு வந்துச்சுன்னா திமுக அதை எதிர்த்து கட்டாயமாக எதிர்க்கும். அதுதான் எங்கள் நோக்கமே.